ஸோ கைஸ், லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நடிச்சிருக்க ஒரு திரைப்படம் தான் வந்து கூலி. ஸோ படம் ரிலீஸ் ஆகறதுக்கு இன்னும் 7 நாள் கிட்ட வந்து இருக்கு. இப்ப அந்த படத்துக்கான சென்சார் கட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா மெயின் அப்டேட்குள்ள போயிடலாம். படத்தோட ரன் டைம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து இருக்கு. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து ரஜினிகாந்த் வந்து இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற ஒரு விதமா இன்ட்ரோல வந்து நிறைய கட்சின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கோட் படத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். தளபதிக்கு வந்து இன்ட்ரோல வந்து ஒரு நிறைய கட்சின்ஸ் வந்து எல்லா படத்துல வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கூலி இன்ட்ரோல வந்து வச்சிருக்காங்க. அமீர் கான் மட்டும் இல்லாம சிவகார்த்திகன் வந்து இந்த படத்துல ஒரு கேமியோ ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கறதா நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ரீசெண்டா அமீர் கான் கூலி திரைப்படத்தை பத்தி ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடும்போது சிவகார்த்திகன் வந்து டேக் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து எஸ்கே இந்த படத்துல ஒரு கேமியோ ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க போறதா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. அது மட்டும் இல்லாம கூலி மூவி வந்து எல்சியில் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. அதுவுமே வந்து அஃபிஷியல் கிடையாது. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.